கோமதி வந்து இந்த மாதிரி சொல்கிறத பார்த்துட்டு வந்து வேணாம் சொன்னால் கேளுங்க, இதனால் நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு கோமதி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்து கோமதி வந்து மனசு கஷ்டப்பட்டு அழறதும் அவங்க வந்து மனசு வந்து ரொம்ப வந்து காயப்படுறதையும் பார்த்துட்டு வந்து மனசே கேட்கல ராஜுக்கு. ராஜு யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து கதிர் வந்து வீட்டுக்கு வராரு. வந்தோடனே வந்து ராஜு வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. என்ன பேசணும் அப்படின்னோடனே உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமாக பேசணும். இல்லை நான் முதல்ல வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி சாப்பாடெலாம் போட்டுட்டு கேட்குறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னேன்ல, எனக்கு டயர்டாக இருக்குது, நாளைக்கு பேசிக்கலாமா அப்படின்றாங்க. இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம், அதுவும் அத்தை பற்றின விஷயம், அவங்கள பற்றின விஷயமா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே இருக்க போகிற நீ அப்படின்னோடனே எதை பற்றி கேட்குற? இல்லை உன் அம்மா கிட்டே ஏன் இப்படிலாம் வந்து நடந்துக்கிற, அவங்க மனசு எவ்வளோ காயப்படுதுன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? இங்கே பாரு, நீ அதை பற்றிலாம் பேசாத, உன் வேலையை இன்னும் போய் பாருப்போ அப்படின்றாங்க. இங்கே பாரு, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. ஒரு அம்மாவோட கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியுமா? அம்மா இருக்கும்போது யாருக்கும் அவங்களோட வலி என்னன்னு தெரியாது. அவங்க இல்லாத போது தான் அவங்க வலி என்னன்னு புரியும். உனக்கு சுத்தமாக புரியவே மாட்டேங்குது. அவங்க மனசை பற்றி கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? அவங்க ஏதோ அந்த டைமில் அந்த முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்காக அவங்கள நீ ஒதுக்கி வச்சு வேடிக்கை பார்ப்பியா? ஏன் அவங்கள இவ்வளோ காயப்படுத்துகிற? இங்கே பாரு ராஜி, தேவையில்லாமல் வந்து என் விஷயம் தலையிடாத, உன் வேலையை பார்த்துன்னு போயிட்டே போ அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு நீ என்ன சொன்னாலும் சரி, என்னை திட்டினாலும் சரி, அடித்தாலும் சரி, ஆனால் இதை சொல்லாமல் போக மாட்டேன். உனக்கு உன் அம்மா அப்படி என்ன தான் பண்ணிட்டாங்க? என்னை கட்டி வச்சதுன்னு அவங்க வந்து செஞ்ச தப்புன்னு நீ நினைக்கிற? வேறு என்ன நீ நினைக்கிற? எதுக்காக அவங்களுக்கு இந்த தண்டனை கொடுக்குற? அவங்கள ஏன் அவ்வளோ கஷ்டப்படுத்துகிற? அத்தை எப்படிலாம் இன்றைக்கி அழுதாங்க தெரியுமா? உன்னை நினச்சி அவ்வளோ கவலைப்படுறாங்க. இவ்வளோ கவலை அவங்களுக்கு இந்த வயசுக்கு ஆகவே ஆகாது. நாங்களும் எவ்வளோ சொல்லி பார்த்தோம். ஆனால் அவங்க வந்து மனசு வந்து அவ்வளோ வலிக்குது அவங்களுக்கு, அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. உனக்கு வந்து நீ வந்து அந்த அடி வாங்கிட்டு நீ அமைதியாக இருந்துட்ட, ஒன்றும் நடக்காத மாதிரி நீ இருக்க. ஆனால் அந்த அடி எல்லாமே அவங்க மனசில் விழுந்த மாதிரி இருக்குது. அந்த அளவு அவங்க காயப்படுறாங்க. தினம் தினம் நீ திட்டு வாங்கும் போதும் சரி, உன் அப்பா கிட்ட நீ அடி வாங்கும் போதும் சரி, ஆனால் நீ வந்து அடிப்படல, அவங்க தான் மனசு ஃபுல்லாகவே அடிப்படுறாங்க. அந்த அடி எல்லாம் அவங்களுக்கு தான் விழுது. உனக்கு தெரியுமா? அவங்க எவ்வளோ வருத்தப்பட்டாங்கன்னு தெரியுமா? உன்னை நினச்சி அப்படி ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க அழுது எவ்வளோ கஷ்டமாயிடுச்சு தெரியுமா எங்களுக்கெல்லாம் அவங்கள சமாதானப்படுத்துறது. அந்த மாதிரி வந்து அவங்க இருக்காங்க. ஆனால் நீ அவங்கள பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீ பாட்டுன்னு வந்து இருக்க. நீ யோசிக்கவே மாட்டேங்கிற கொஞ்சம் கூட. அம்மாவை பற்றி, உங்கள் அம்மா பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு தெரியுமா, நான் என் அம்மா பற்றி யோசிக்கலன்னு சொல்லிட்டு என் அம்மா பற்றி யோசிச்சதை ஒரே காரணத்துக்காக தான் இன்றைக்கி நீ இந்த வீட்டில் நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுற. நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணி நான் கேட்கணுமா அப்படின்றாரு. இங்கே பார், நான்லாம் உனக்கு ஒரு பொருட்டே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். என் பெத்த தாயை அழ வச்சா அந்த பாவம் சும்மாவே விடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு வந்து யோசிக்கிறாரு கதிர்.